என்னோட சேனல்ல முன்னாடி வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஐடி ஜாப்ஸ், ஐடி ரிலேட்டட் கோர்சஸ் பத்தி நெறைய பேசியிருப்பேன். பட் அதையும் தாண்டி நம்மள சுத்தி வந்து நெறைய டொமைன்ஸ் இருக்கு. அண்ட் நெறைய ரோல்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க டொமைன்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, மேனுஃபேக்சரிங் இருக்கு, ஃபார்மா செக்டார் இருக்கு, ஃபினான்ஸு, ஹெல்த் கேர், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், டெலிகாம் இது மாரி நெறைய சொல்லிட்டே போகலாம். அதேமாரி ரோல்ஸும் பார்த்தீங்கன்னா, குவாலிட்டி மேனேஜ்மெண்ட், ஆப்பரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் தென் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் இது மாரி நெறைய ரோல்ஸ் இருக்கு. ஸோ நம்ம என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா, ஜாப்னா வந்து ஐடி தான். இதுல தான் அதிக சேலரி குடுப்பாங்க அப்படின்னு. மேபி ஐடில வந்து நீங்க சீக்கிரம் ஏர்ன் பண்ணிடலாம். லைக் ஒரு 25 இயர்ஸ்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா, சீக்கிரம் ஒரு லெவலுக்கு ஹை எல்பிஏக்கு சீக்கிரம் ரீச் ஆயிடலாம். பட் மிச்ச டொமைன்ல வந்து எல்பிஏ வந்து கம்மியா தான் இருக்கும். பட் ஆனா அதே நேரத்துல எக்ஸ்பீரியன்ஸும் முக்கியம். கூடவே வந்து நீங்களும் உங்கள வந்து அப்ஸ்கில் பண்றதுக்கு சில கோர்சஸ் படிச்சுட்டே இருக்கணும். அதுல ஒரு இம்பார்ட்டன்ட் கோர்ஸ் தான் வந்து இந்த சிக்ஸ் சிக்மா அண்ட் தென் லீன் சிக்ஸ் சிக்மா. இப்போ நான் இந்த வீடியோல என்ன உங்ககிட்ட பேச போறேன் அப்படின்னா, சிக்ஸ் சிக்மானா என்ன? ஆஃப்டர் தட் லீன் சிக்ஸ் சிக்மானா என்ன? இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? அதே மாதிரி இதுல நிறைய டைப்ஸ் ஆஃப் பெல்ட் சர்டிஃபிகேஷன் இருக்கு. லைக் ஒயிட் பெல்ட்னுவாங்க, எல்லோ பெல்ட்னுவாங்க. அதெல்லாம் என்ன? எவ்வளோ எல்பிஏ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இதுல பெல்ட் சர்டிஃபிகேஷன்லாம் முடிச்சா? ஆஃப்டர் தட் எங்க படிக்கலாம்? பிகாஸ் நிறைய இடத்துல சொல்லி கொடுக்குறாங்க. இதை நம்ம எங்க படிக்கலாம்? இது எல்லாமே தான் இந்த வீடியோவில் நான் கவர் பண்ண போறேன். ஸோ என்னோட பேர் அஸ்வின். உங்களுக்கு வந்து கெரியர் அண்ட் செல்ஃப் டெவலப்மெண்ட் ரிலேட்டடான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து சிக்ஸ் சிக்மானா என்ன, லீன் சிக்ஸ் சிக்மானா என்னன்னு ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் சிக்ஸ் சிக்மான்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு கார் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனி இருக்குது. அவங்க வந்து 100 கார்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அதில் வந்து 10 கார் வந்து ஏதோ ஒரு டிஃபெக்டோட வருது. பெயிண்ட் கோட்டிங் வந்து சரியாக பண்ணாமல் வருது. இதை கியூசியில் கண்டுபிடிச்சாலும் சரி, இல்லை கஸ்டமர் கிட்டேருந்து எஸ்கலேஷன் வந்தாலும் சரி, மறுபடியும் அது ப்ரொடக்ஷன் போகுது, மறுபடியும் அதை ரீஒர்க் பண்ணுறாங்க, மறுபடியும் அது வெளியே வருது. இதனால எஃபர்ட்ஸு, மணி, எனர்ஜி எல்லாமே வேஸ்ட் ஆகுது. ஸோ இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், 10 காரை எப்படி ஒரு 2 காரை கொண்டு வரலாம் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதா ப்ராசஸ் பண்ணுறதா வந்து சிக்ஸ் சிக்மா. இது எஸ்பெஷலி நீங்கள் வந்து மேனுஃபேக்சரிங் செக்டரில் ஒரு சின்ன ஒரு நெட்டு போல்ட் வந்து 1 mmல வேரியேஷன் இருந்தால் கூட அது கரெக்டாக நம்ம சொன்ன இடத்துல எங்கேயுமே ஃபிட் ஆகாது. ஸோ இதை எப்படி ஸ்ட்ரீம்லைன் பண்ணி கொண்டு போகிறது தான் வந்து சிக்ஸ் சிக்மா. ஸோ இதுலேயே வந்து லீன் சிக்ஸ் சிக்மான்னு சிக்ஸ் சிக்மாவோட அட்வான்ஸ் வெர்ஷன் தான் வந்து லீன் சிக்ஸ் சிக்மா. ஸோ இந்த லீன் சிக்ஸ் சிக்மாக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு பீட்சா ஷாப் இருக்குன்னு வச்சுக்கோமே, அந்த கடை பேர் வந்து பீட்சா கார்னர். அங்கே வந்து ரெகுலராக நிறைய கஸ்டமர்ஸ் வராங்க போகிறாங்க. ஒரு பீரியட்ல வந்து ரெகுலராக வர கஸ்டமர்ஸோட கவுண்ட் வந்து கம்மியாயிட்டே போகுது. ஸோ அப்போ வந்து ஆப்வியஸாக உங்கள் பிஸ்னஸும் வந்து டல்லாக இருக்கும். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, ஏன் டல்லாக போகுது, ஏன் கஸ்டமர்ஸ் வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு ரெகுலர் கஸ்டமர் கிட்ட கேட்குறாங்க, ஏன் இது மாதிரி வரமாட்டாங்க அப்படின்னு ஒரு சர்வே மாதிரி எடுக்கிறாங்க. ஸோ அவங்க என்ன சொல்றாங்க ஓவரால் அப்படின்னா, பீட்சாவோட டேஸ்ட் நல்லா இருக்கு, குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்கு. பட் அவங்க வந்து டேபிளுக்கு சர்வ் பண்ணுறதுக்கு மோர் தென் ½ hour ஆகுது. அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா, வரவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாயிஸாக இருப்பாங்க. அவங்க வந்து லஞ்ச் பிரேக்கோ இல்லை ஏதோ ஒரு பிரேக்லேயோ வராங்க. ஸோ இதுமாதிரி ½ hour ஆகுறதுனால அவங்க அந்த லஞ்ச் பிரேக்கோ அந்த பிரேக்குள்ளேயே வந்து சாப்பிட்டுட்டு அவங்களால போக முடியல. அதனால இந்த கடைக்கு வரதை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிட்டு சொல்றாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு தெரிய வருது, ஓகே நம்ம ப்ராடக்ட் நல்லா தான் இருக்கு, பட் ஆனால் இது எப்படி இன்னும் சீக்கிரம் கொடுக்குறதுன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு இது பண்றாங்க. ஸோ அப்போ என்ன பண்றாங்க, டிஃபைன். இப்போ நான் சொன்னதை வந்து டிஃபைன் பண்ணிட்டாங்க. செகண்ட் வந்து மெஷர் பண்றாங்க, எங்கெல்லாம் வந்து டைம் ஆகுது அப்படின்னு. அதாவது டேபிளில் போய் ஆர்டர் எடுக்க டைம் ஆகுதா, இல்லை கிச்சனில் போய் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ண, இந்த டாப்பிங்ஸ் ஆட் பண்ண, இல்லை ஓவனில் வைக்க அங்கே டைம் ஆகுதா, இதை திருப்பி எடுத்து போய் கிளைண்ட்டுக்கு அதாவது வர கஸ்டமர் கொடுக்க எவ்வளோ நேரம் ஆகுது, ஆஃப்டர் தட் பில்லிங்க்கு எவ்வளோ நேரம் ஆகுது, இது எல்லாமே வந்து அனலைஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ரூட் காஸ் அனாலிசிஸும் பண்ணுறாங்க. ஆஃப்டர் தட் இது எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுன்னு பார்க்குறாங்க. ஸோ இதை எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த மேனுவல் ஆர்டர் வந்து எப்படி வந்து ஆட்டோமேட்டிக் பண்ணுறது, இதுக்கு ஏதாவது மிஷின்ஸ் கொண்டு வரணுமா அப்படின்னு. ரெண்டாவது வந்து கஸ்டமர் வராத ஃப்ரீ டைமில் வந்து நம்ம ஸ்டோரில் இருக்கிற ப்ராடக்ட்லாம் எடுத்து வந்து முன்னாடியே வந்து ரீஃபில் பண்ணி வச்சுக்கிறது, இன்க்ரீடியன்ஸு, டாப்பிங்ஸு. அதேமாதிரி ஓவனில் வந்து அதிகமாக டைம் எடுக்குதா, ரொம்ப குக் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகுதா. ஆஃப்டர் தட் கஸ்டமருக்கு வந்து ஏதாவது டிஸ்பிளே மூலியமாக காமிக்கலாமா, அவங்களோட ப்ராசஸ் வந்து அதாவது ஆர்டர் பண்ணதோட ஸ்டேட்டஸ் என்னன்னு காமிக்கலாமா, இல்லை கவுண்ட் வைஸ் டோக்கன் வைஸ் இப்போ 10 முடிஞ்சதுக்கு 11 12 அடுத்து வரும் அது மாதிரி சொல்லலாமா, இல்லை பில்லிங்கை வந்து எப்படி இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கலாம், சிங்கிள் டேப்பில் வந்து எப்படி பே பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ இது மாதிரி நிறைய ஒரு ப்ராசஸ் வந்து யோசிப்பாங்க. யோசிச்சு தேவையில்லாத எதெல்லாம் வந்து ரொம்ப டைம் எடுக்குதோ அந்த ப்ராசஸை ரிமூவ் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமருக்கு வந்து எப்படி வேல்யூவான ப்ராடக்ட்டை குயிக்காக கொடுக்கலான்றத ஒரு 30 மினிட்ஸோட இதுவை வந்து எப்படி 15 மினிட்ஸாக கொண்டு வரதுன்னு யோசிக்கிறதா வந்து லீன் சிக்ஸ் சிக்மா. ஸோ இப்போ உங்களுக்கு டவுட் வரலாம், இப்போ நான் சிக்ஸ் சிக்மா படிக்கணுமா இல்லை லீன் சிக்ஸ் சிக்மா படிக்கணுமான்னு. நீங்கள் வந்து எனக்கு கேட்டால் லீன் சிக்ஸ் சிக்மா போகிறது தான் நல்லது. பிகாஸ் இதோட அடுத்த அட்வான்ஸ் தான் அது. நான் ரொம்ப ஈஸியாக வந்து ஒரு பீட்சா ஷாப்பை வச்சு எக்ஸாம்பிளுக்கு சொல்லிட்டேன். இதுவே நீங்கள் வந்து டெலிகாமுக்கு எடுத்துக்கலாம், எஜுகேஷனில் எடுத்துக்கலாம். இப்போ எஜுகேஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட பிளேஸ்மெண்ட் கம்மியாக இருக்கலாம், இல்லை ஸ்டூடெண்ட்ஸோட அட்மிஷன் ரேட் கம்மியாக இருக்கலாம். இது எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணலாம்,
அதேமாரி ஃபினான்ஸு, டெலிகாமு, ஸோ மேனுஃபேக்சரிங் செக்டாரு, ஒரு ஃபோனு, ஒரு நீங்கள் மேனுஃபேக்சரிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படின்னா எல்லாமே மேனுஃபேக்சரிங் தான். ஃபோனோ, லேப்டாப்போ, டிவியோ, பைக்கு, காரு, இப்போ நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற மைதா பேக்கெட்டு, கோதுமை பேக்கெட்டு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கேயோ வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி தான் வருது. ஸோ எல்லா மேனுஃபேக்சரிங்குமே வந்து கரெக்டாக பண்ணுறாங்கன்னு இல்லை, இன்னமும் வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க, இதுக்கப்புறமும் பண்ண தான் செய்வாங்க. ஸோ இது மாதிரி அட்வான்ஸாக சிலபஸ் வந்து சிக்ஸ் சிக்மாவில், லீன் சிக்ஸ் சிக்மாவில் ஆட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அதை படித்து எப்படி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்று வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னு தான் விஷயம். சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு வந்து சிக்ஸ் சிக்மானா என்ன, லீன் சிக்ஸ் சிக்மானா என்னன்னு ஒரு ஐடியா இருக்கும். இதில் என்ன சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ எப்படி கராத்தேல வந்து எத்தனை பெல்ட் இருக்குது, ஸோ அதே மாதிரி இவங்களும் வந்து அந்த பெல்ட் வைஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் பெல்ட்டு, எல்லோ பெல்ட்டு, ஆஃப்டர் தட் க்ரீனு, பிளாக்கு, பிளாக்லேயே வந்து மாஸ்டர் பிளாக்கு, அண்ட் தென் சாம்பியன் பெல்ட்டு. ஸோ இப்போது இதுக்கு என்ன க்ரைட்டீரியான்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ எல்லோ பெல்ட்டுக்கோ ஒயிட் பெல்ட்டுக்கோ நீங்கள் எதுவும் ஒரு க்ரைட்டீரியாலாம் இல்லை, நீங்கள் யார் வேணால் அதை படிக்கலாம், ஆன்லைனில் கூட இருக்குது. அதே மாதிரி நீங்கள் க்ரீன் பெல்ட்டுக்கு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2லேருந்து 3 வருஷம் நீங்கள் வந்து ஒரு ப்ராசஸ் இம்ப்ரூவ்மெண்ட்லேயோ இல்லை குவாலிட்டிலையோ இல்லை ஆப்ரேஷன்ஸ்லையோ எதுலேயும் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் அந்த க்ரீன் பெல்ட் நீங்கள் படிக்க முடியும். நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டில் கூட பார்க்கலாம், அந்த வெப்சைட் என்னன்னு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ அது ஒன்று. இதை முடிச்சா நீங்கள் எவ்வளோ எல்பியில் நீங்கள் சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா 5 to 10 எல்பியை மினிமம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இந்த சென்னையில் இல்லை இந்தியா இந்த ஏரியாவில் எங்கே வேணாலும். ஸோ இப்போ என்ன மாதிரி ரோல்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, மேனேஜ்மெண்ட் அனலிஸ்ட், டேட்டா அனலிஸ்ட், ஆஃப்டர் தட் ஆப்ரேஷன் எக்ஸலன்ஸ் மேனேஜர், அண்ட் தென் சப்ளை செயின் ப்ரோக்ராம் மேனேஜர், அண்ட் தென் பர்ஃபார்மன்ஸ் எக்ஸலன்ஸ் மேனேஜர். ஸோ இந்த மாதிரி ரோல்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆகலாம் இந்த க்ரீன் பெல்ட் முடிச்சிங்க அப்படின்னா. இப்போது பிளாக் பெல்ட் போகணும் அப்படின்னா உங்களுக்கு மினிமம் 5 இயர்ஸாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அது மாதிரி முடிச்சு நீங்கள் பிளாக் பெல்ட் முடிச்சு வரீங்க அப்படின்னா மினிமம் வந்து 10 to 25 எல்பிஏக்குள்ளே பிளேஸ் ஆகிறவங்களாம் இருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன மாதிரி இது ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் நீங்கள் பிளாக் பெல்ட் வந்து ரொம்பவே அட்வான்ஸ் ஆனது. நீங்கள் வந்து கன்சல்டன்ட் ஆகலாம், இந்த ஒரு நல்ல ரோலுக்கே வந்து இதெல்லாம் முடிச்சா நீங்கள் போகலாம். ஸோ அதுக்கு என்ன மாதிரி ரோல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா ப்ராஜெக்ட் மேனேஜர் ஆகலாம், அண்ட் தென் லீட் சிக்ஸ் சிக்மா கன்சல்டன்ட் ஆகலாம், குவாலிட்டி மேனேஜர், ஆப்ரேஷன்ஸ் மேனேஜர், ஆஃப்டர் தட் ப்ராசஸ் இம்ப்ரூவ்மெண்ட் மேனேஜர். ஸோ இந்த மாதிரி ரோல்ஸ்லாம் வந்து நீங்கள் பிளாக் பெல்ட் முடிச்சா பண்ணலாம். இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து நிறைய வந்து இது சொல்லித்தராங்க, நிறைய சென்னையில் சொல்லித்தராங்க, இந்த தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் இது சொல்லித்தராங்க. சொல்லி கொடுக்குறது மேட்ரு இல்லை, ஆனால் நீங்கள் சர்டிஃபிகேட் எங்கே வாங்குறீங்க மேட்ரு. நீங்கள் வந்து நார்மல் இன்ஸ்டியூட்டில் வாங்குறீங்கன்னா அது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் லெவல் போகும்போது யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் இன்டர்நேஷ்னல் லெவல் போகணும் அப்படின்னா இதுக்குன்னு சில இன்ஸ்டியூட் இருக்குது, அங்கே தான் வந்து நீங்கள் மெயினாக சர்டிஃபிகேட் பண்ணணும். அதை வந்து ஏஎஸ்கியூன்னு வாங்க, அமெரிக்கன் சொசைட்டி ஃபார் குவாலிட்டி. ஆஃப்டர் தட் ஐஏஎஸ்எஸ்சி, அதாவது இன்டர்நேஷ்னல் அசோசியேஷன் ஃபார் சிக்ஸ் சிக்மா சர்டிஃபிகேஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் சர்டிஃபிகேஷன்ஸ் நீங்கள் பண்ணாதான் உங்களுக்கு வேல்யூ. இப்போ நீங்கள் அப்போ நார்மல் இன்ஸ்டியூட்டில் போய் படிக்கக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா தாராளமாக படிக்கலாம். நீங்கள் படிச்சிங்கன்னா கூட அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்க, அவங்க சொல்லி கொடுக்குறவங்க யார், அவங்க வந்து பிளாக் பெல்ட்டையே தாண்டி இப்போ நான் சொன்ன மாதிரி மாஸ்டர் பிளாக் பெல்ட் முடிச்சிருக்காங்களா இல்லை சாம்பியன் முடிச்சிருக்காங்களா, அவங்களோட ப்ரொஃபஷனல் டிகிரி என்ன, இதெல்லாம் பார்த்து. ஏன்னா அப்படி இருக்க பர்சனால் தான் உங்களுக்கு அவ்வளோ எஃபெக்டிவாக சொல்லி தர முடியும். அவங்க என்ன சொல்லி மட்டும் தராங்க, நீங்கள் போய் எக்ஸாம் வந்து இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டியூட்டில் தான் போய் எக்ஸாம் எழுதுறீங்க, அதாவது அதுவும் ஆன்லைனில் தான் இருக்கும். மேபி 3 hours 4 hours வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி தான் எழுதுறாங்க, வெறும் அவங்க சொல்லி தான் தராங்கன்னா ஓகே நீங்கள் வந்து படிக்கலாம். இது ஆன்லைனில் எடுத்திங்கன்னா கூட யுடெமி, கர்சரா இதில் கூட அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதுலேயுமே நீங்கள் டீட்டெயிலாக என்ன மாதிரி சிலபஸ்லாம் கவர் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். என்ன கேட்டால் எடுத்தோடனே போய் இது மாதிரி பெரிய இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி எங்கேயும் படிக்காதீங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீயாக என்ன ரிசோர்ஸ் இருக்கோ அதெல்லாம் பாருங்கள், என்னென்ன டூல்ஸ்லாம் சொல்லி தராங்க, என்னென்ன மெத்தடாலஜிஸ்லாம் பண்ணுறாங்கன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் யூடியூப்பில் ஒரு ஃப்ரீ கோர்சஸ்லாம் எடுத்து பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வருது, ஓகே இது எனக்கான கோர்ஸ் தான், என்னால் இது மாதிரி போக முடியும் அப்படின்னு உங்களுக்கு ஐடியா வருது அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் இதை இன்னும் கொஞ்சம் டீப்பாக படிக்க ஆரம்பிங்க. ஸோ என்ன கேட்டால் நிறைய இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது, நீங்கள் தேடி படிக்கிறது தான் விஷயம். அதே மாதிரி இப்போ நான் கோடிங் ஜாப்ஸ், அதாவது எனக்கு ஐடி வராது, எனக்கு வந்து கோடிங் வராது அப்படின்னு நினைக்கிறவங்க, நான் ஐடிக்குள்ளே போகணுன்றவங்க இந்த மாதிரி டொமைனில் ஆல்ரெடி நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க, லாஜிஸ்டிக்ஸ்லையோ இல்லை மேனுஃபேக்சரிங் செக்டார்லையோ. அப்படி இருக்கும்போது இதை எப்படி படிக்கலாம் அப்படின்றத நீங்கள் யோசிங்க. ஸோ எஸ், சிக்ஸ் சிக்மா சர்டிஃபிகேஷன்ஸ்க்கு நல்லாவே வேல்யூ இருக்குது, அது நம்ம எங்கே பண்ணுறோன்னு தான் முக்கியம். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஆக்சுவலாக சிக்ஸ் சிக்மானா என்ன, லீன் சிக்ஸ் சிக்மானா என்னென்னு ஃபஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது லீன் சிக்ஸ் சிக்மாவே சூஸ் பண்ணுங்கள். இதை எடுத்து நீங்கள் தாராளமாக படிக்கலாம். ஸோ இது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் உங்களுக்கு எதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட கேட்கலாம், நான் அதை பற்றி ரிசர்ச் பண்ணி கூட உங்களுக்கு சொல்கிறேன். இல்லை நான் எதாவது மிஸ் பண்ணியிருந்தா கூட நீங்கள் அதையே அட்ரஸ் பண்ணலாம். இது மாதிரி நிறைய வீடியோஸ் வேறு ஏதாவது பேசணுன்னாலும் நீங்களே கூட டாப்பிக்கும் சஜஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களுக்கு பார்க்குறேன். தேங்க்யூ, பாய்.